மண்டே மார்னிங் காலையில் எழுந்து வெயில் வந்த உடனே நம்மளுடைய முதல் வேலை தேங்காய் பருப்பு காய வைக்கிறது தான். அதே மாதிரி இன்றைக்கும் காய வைக்க ஆரம்பித்தாச்சு. ஓரளவுக்கு காஞ்சிருச்சு. இன்னும் ஒரு 2 நாள் காய போட்டால் நல்லா காஞ்சிரும். ஏன்னா இடையில கோடத்துளி எடுத்து விழுறதுனால அப்பப்போ எடுத்து வைக்க வேண்டியதாக இருக்குது. அப்புறமா குப்பை அள்ளுறதுக்காக அத்தையும் மாமாவும் வந்திருந்தாங்க. இதில் வெள்ளாட்டு குப்பையும் கோழி குப்பையும் இருக்குது. இது செடிகளுக்கு போட்டால் நல்லா வருங்கிறதுக்காக அள்ளிட்டு போக வந்திருந்தாங்க. நாங்கள் வேறு எந்த உரமும் கொடுக்க மாட்டோம். இந்த மாதிரி செடி வளரும்போது கொஞ்சம் குப்பையை போட்டு விடுவோம். அதுவே நல்லா காய்க்கும். இதுதான் எங்களுக்கு தெரிஞ்ச உரம். அடுத்தது சரி எல்லோரும் வந்திருக்காங்க, ஏதாவது செய்யலான்னு சொல்லி நான் போண்டாவும் டீயும் போடலான்னு வந்துட்டேன். போண்டா கடலை மாவில் மிளகுடி போட்டு சோடா உப்பு போட்டு அரிசி மாவு எல்லாம் கலந்து நான் போட்டிருந்தேன். கடையில் வாங்குகிற அந்த போண்டா மிக்சரை விட நம்ம வீட்லேயே செய்கிறது ரொம்பவே நல்லாயிருக்கும். குட்டி குட்டியாக போண்டா போட்டு அது கூடவே ஒரு சூப்பரான சுட சுட டீயும் கொடுத்தாச்சு. ரொம்பவே நல்லா இருந்தது. அந்த கேப்பில் டிராக்டரும் வந்துருச்சு. சரி குப்பையெல்லாம் அள்ளி போட்டுடலான்னு சொல்லிட்டு மாமாவும் சங்கரும் அள்ளி போட்டுட்ருக்காங்க. இப்படி தான் இன்றைக்கி எங்களுடைய மண்டே மார்னிங் போச்சு.